நான் அதை பத்தி பேசினா மாறிடுமா? எதுக்கே நம்ம காஞ்சன போட்டு இப்படி அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்கன்னு ஒரு பெரிய மனுஷன் கேக்குறான்ல, அதை சொல்லிட்டு அடிக்க வேண்டிய ஓடியா போறேன். அதை நீயே சொல்றா. இன்ஸ்டாகிராமில் வாயை திறந்தாலே இந்த பொய் பித்தலாட்டமாக தான் பேசிகிட்டு இருப்பா. அண்ணன் தூத்துக்குடியில் ஒரு பொண்ணு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு துண்டு துண்டா வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. ஏன் அந்த பொண்ணை பற்றி நீ பேச மாட்டியா? 2.5 வயசு பொண்ணை பற்றி நீ பேச மாட்டியா? 7 வயசு பொண்ணை பற்றி நீ பேச மாட்டியா? அதெல்லாம் பேச மாட்டேன், அதெல்லாம் பேசினா மட்டும் என்ன மாறிடவா போகுது? எத்தனையோ சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன் நீ அதை பற்றி பேச மாட்டேற? நான் அதை பற்றி பேசினா மாறிடுமா? நீங்களாம் அவ்வளோ நல்லவங்க இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. புரிஞ்சுக்கோங்கடா, நீங்கள் அவ்வளோ நல்லவனுங்களாம் கிடையாது. நீங்களாம் நல்லவங்க இல்லைன்னு சொல்கிறது ஓகே, அதன் பிறகு அவங்க சொல்கிறத பாருங்களேன். இதுக்கு அரசாங்கம் காரணமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு என்ன அரசாங்கத்தை குறை சொல்ல முடியுமா? அதனால் இதெல்லாம் அரசாங்கத்திலாம் குத்தம் சொல்லக்கூடாது. நீங்களாம் ஏன்டா வந்துட்டு சம்பந்தமே இல்லாமல் இதில் கவர்மெண்ட்டை குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் திருந்துங்கடா முதல்ல. இது குத்தமா அண்ணன்? குத்தமே கிடையாது. பையன் சார் இந்த பால்சாமி. ராஜீவ்காந்தி அவர்களுடைய பதவி பறிப்பு. திமுக மாணவரணி செயலாளராக இருந்த ராஜீவ்காந்தி மீது 35க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் புகார் கொடுத்ததால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காமல் கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதால் திமுகவினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். பிச்சை எடுக்க வேண்டியதா பாக்குறத பாரு. ஒவ்வொரு சாடியை கடிச்சு ஒருத்தவங்க தோச்சு போறாங்கிட்டு இல்ல. ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ நினைச்சுக்கிருந்தேன். நீ உடம்பு சீப்பாளா இருந்திருக்க. போடா மூஞ்சி லட்சக்கா துப்பிடுவேன். தாத்தா திக்கிட்ட வா. இவன் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா என் கைவரிசையை காட்ட ஆரம்பிக்கிறான். திமுகவில் வந்தால் திமுகவுடைய குணம் வந்துடும் இல்லையா? ஸோ திமுகவில் இருந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவன் தொடர்ச்சியாக துன்புறுத்தலை கொடுத்து வந்திருக்கிறான், பாலியல் ரீதியாக துன்புறுத்தலை கொடுத்து வந்திருக்கிறான் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட 35 பெண்களுக்கு அவன் வந்து தொடர்ச்சியாக அந்த பிரச்சனைகளை கொடுத்து வந்திருக்கிறான். இது வந்து அரசியல் புரட்சிலாம் எனக்கும் தெரிய வந்தது. இது மாதிரி டார்ச்சர் பண்ணுறான். சோறுதான் திங்கிறியா இல்லை பியல் திங்கிற பேப்பனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் பூமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். இதை வெளியே விடுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான்னா, இது வந்து எதிர்கட்சிகளோட சதி. எதிர்கட்சிகளோட சதியெல்லாம் இல்லை, உங்க கூடவே இருந்தவங்க தான் உங்க கதையை இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. திமுக என்றாலே இது நடக்கும். முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. ஒரு கட்சியுடைய தலைவனாக பார்க்கப்படுபவன், அடுத்து வரக்கூடிய தலைவனாக பார்க்கப்படுபவன், அவன் வந்து இன்ஸ்டாகிராமில், அதுவும் ஒரு துணை முதலமைச்சராக இருந்து கொண்டு அவனுடைய அதிகாரப்பூர்வமான அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பெண்ணுடைய கால்களை அதை எடுத்து பகிர்றான் அப்படின்னா அப்பவே நீங்க புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இந்த கட்சி இருக்கிறது. இதான்டா திமுக, இதான் திமுக. மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். திருட்டுறையில் தயிர்வடை தாத்தா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு ஓடி போய் கருணாநிதி சமாதியில் ஒரு தயிர்வடையை வச்சு படையலை வச்சு கும்பிடணும் ராஜீவ்காந்தி. ஏன்னா கருணாநிதிக்கு இருந்த அத்தனை குணங்களும் ஒருங்கே ராஜீவ்காந்திக்கும் வந்து விட்டது. இத்துணுண்ட முத்தத்தில் இஷ்டம் இருக்கா இல்ல இங்கிலீஷ் முத்தத்தில் கஷ்டம் இருக்கா? ஏன் பொம்பளைனா இப்படி அலையற? உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? இன்ச்சு இன்ச்சா முத்தம் வைக்க இஷ்டம் இருக்கா இல்ல பிஞ்சு முத்தம் வைப்பதில கஷ்டம் இருக்கா? மச்சான் சூப்பர்ரா, உண்மையிலேயே நீ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கைன்னு நிரூபிச்சிட்டடா. இதெல்லாம் நான் முன்னாடியே பண்ணியிருப்பேன். பாவம், நீ வளர வேண்டிய பையன். இதெல்லாம் நீ கத்துக்கணும் சொல்லி விட்டு வச்ச. வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் தானே. டேய், நான் உன்கிட்ட இன்னும் நிறைய கத்துக்கணும்டா. ராஜீவ்காந்தி என்ன நினைச்சிட்டான்னா, உடன்பரப்பே உளுத்தம்பருப்பேன்னு அவங்க சொல்றதுனால நீ கருணாநிதி குடும்பம்னே நினைச்சிட்ட. அதனால கருணாநிதி குடும்பம் மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அதை வந்து ஏத்துப்பாங்களா? அங்கதான் வந்து உனக்கு வைக்கப்பட்ட பொறியில் நீ சிக்கி கொண்டாய். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. லாரியில ரெட்டை டயர் இருக்கும்ல, அதுக்கு இடையில சுண்டலி மாட்டின மாதிரி ஆயிப்போச்சு என் கதை. என்ன அடிப்படையில் அவனை இன்னும் நீங்க வச்சிருக்கீங்க பதவியில? ஏன் அவன் கேள்வி கேட்பான்னு உங்களுக்கு பயமா? ஆஃப்டர் ஆல் விபச்சாரியிடம் காசு கொடுக்காமல் தகராறு செய்தவன், செய்தி வாசிப்பாளரை மவுண்ட் ரோடில் துரத்தி கொண்டு ஓடியவன். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. நடிகைக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து
பால்டாயில் குடித்தவன் இவன்லாம் இருக்கும்போது நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு அவன் கேட்பான் அப்படின்னு பயமா? உன்ன மாதிரி அயோக்கிய நாய்கள் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணணும்? என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் அப்படின்றதுக்காக ஸ்டாலினும் என்னென்னமோ முட்டி மோதுறாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா ரீல்ஸ் ஓட்டுற பசங்க ஆட்சியில் இருக்கனால சட்டத்தில் ஓட்ட விழுந்து அதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மக்களை பார்க்கறதுக்கு டைம் இல்லை. ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆன 2 குட்டி பசங்களை கூட்டு வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. யார் தேவா யார் ஜீவா இதுல அந்த ஆளுக்கு யார் தேவா யார் ஜீவான்னே தெரியல. இதுல சொல்லி கூட்டு வர மாட்டீங்களாடா? ஏன் கூட்டம் தெரியுமா உங்களுக்கு? எலெக்ஷனுக்கு ப்ரொமோஷன் பண்றதுக்கு. நீ கலெக்டருங்க. எதே கலெக்டரியாவா? கலெக்டரா போலீஸானா கோட்டை கட்டிக்கிட்டு வரணும். ஆமா, இன்ப நிதிக்கு உட்கார சீட்டு கொடுத்து டென்ஷன் நிக்கணும்ல. மகேஷ் வந்திருக்காருல்ல, ஆமா மகேஷ் இங்கெல்லாம் ஒரு பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை போய் பார்க்க மாட்டாரு. ஒரு குறை சொல் பாப்பா. கேடுவே செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலாம் மற்றையவை. தம்பி உனக்கு தெரியும் திருக்குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவே. எங்க இப்ப பேப்பர் பார்க்காம நீ ஒரு திருக்குறள் சொல்லு பாப்போம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். ஆமா, சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடலாம். ஸ்கூல் பில்டிங் எல்லாம் எப்படி இருக்கு? சுவர் அணிஞ்சு விழுந்து சத்தாலே அவனும் கேட்க வர மாட்டான். நாய்க்குட்டி பத்தி சொல்லுங்க. நாய்கிட்ட வச்சுட்டு அதான் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. நாய் குட்டி இல்ல கூட்டம். நல்லா படிப்புற கவனம் செலுத்தி நல்லா படிச்சிட்டு இருக்க பசங்களை கூட்டு வந்து நல்லா படிக்கணும் சரியா சொல்றீங்க. அந்த பையன் திருப்பி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, ஆனா இதே விளையாடுறாம. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். ரீல்ஸ் போடாம மக்களுக்கு எதனா நல்லது பண்ணுங்க. கடைசியில ப்ரொமோஷன் பண்றது குட்டி பசங்க தேவைப்படுறாங்கல்ல. அடுத்து யாரு? திவாகரா பண்ணக்கூடிய ஆள் தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள ஒருத்தன எப்பவும் களத்துல வந்து நிப்பேன். இதை நான் மீறினா நீங்க என்ன நேரடியா கேள்வி கேட்கலாம். சொட்டிகளே செஞ்சிகளா எப்ப செய்வீங்க? 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்களே. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல என்ற ஒரு அபாண்டமான பொய்ய சொல்லிட்டு போயிருக்காரு. பெண்களான நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கொடூரம். திமுக இளைஞரணி நிர்வாகி போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இண்டிகோ நிறுவன விமான பணிப்பெண்ணிடம் பாலியல் ரீதியில் அத்துமீறல். திருவள்ளுவர் நகராட்சியின் திமுக கவுன்சிலர் பிரபாகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆடை முழுவதும் குருதி கொட்டிய நிலையில் தெருவில் நடந்து வந்த 7 வயது சிறுமி குழந்தையை கடத்திச் சென்று சொல்ல முடியாத பாலியல் சித்திரவதைக்குள்ளாக்கிய கொடூரம். கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை அருகே உபகவலசை கிராமத்தில் 75 வயது முதியவரை கொலை செய்து முதியவரின் 70 வயது மனைவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக சென்னை அருகே சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்டிருப்பதாக. சென்னை ஓட்டேரியில் பள்ளி மாணவியை அவரின் அக்கா காதலன் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. திருச்சியில் இருந்து சென்னைக்கு ப்ராஜெக்ட் செய்ய வந்திருந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தலைநிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அடிச்சு சொல்றேன். நான் அடித்து கூறுகிறேன். நானும் அடித்து கூறுகிறேன். சூரியன் வந்தா அடுத்து பிச்சை தான் எடுக்கணும் தமிழ்நாடு பூரா.